Hi students, welcome to Sparks Academy. This is Tamil Arisi. இன்னைக்கு நம்ம 777 சீரிஸ்ல profit and loss அது பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா a vendor bought a certain number of bananas at 6 for 5 rupees. 6 bananas வந்து 5 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. அப்புறம் சோல்ட் பண்ண போறாங்க 4 for 3 rupees. 4 banana 3 ரூபாய்க்கு. எவ்வளோ லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா எத்தனை பனானாஸ் இருக்கும் அந்த 2 பனானாஸ்க்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. காமனா 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 12 பனானாஸ். நம்ம காமனா வந்து ஒரே இதுல காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ரெண்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 6 பனானா வந்து 5 ரூபாய் அப்படின்னா 5 பனானாஸ் 6 rupeesனா 12 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோங்க. எவ்வளோ 10 rupees. ஓகேங்களா, இது காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 4 bananas 3 rupees அப்படின்னா 12 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கிடைக்கும். இப்போ காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் லாஸ் பர்சன்டேஜ் ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து 10ல இருந்து 9 போச்சுன்னா 1 divided by காஸ்ட் பிரைஸ் into 100. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் 10% லாஸ். இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஷாப்கீப்பர் மார்க் த பிரைஸ் 20% மோர் தென் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸை விட மார்க்கெட் பிரைஸ் 20% அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி எழுதலாம்? மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் ரேஷியோ இது 100 ரூபாவா இருந்தா இது 120 ரூபாவா இருக்கும். ஓகேங்களா, 120 இது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இஃப் ஹி அலோஸ் a discount of 30% வந்து டிஸ்கவுண்ட் அலோ பண்றாங்க அப்படின்னா லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் எப்பயுமே வந்து மார்க்கெட் பிரைஸ்ல தான் அலோ பண்ணுவாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும். 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா மீதி எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? டோட்டலா பர்சன்டேஜ் 100. அதுல 30 பிடிச்சா மீதி 70%. இதுல 70% எவ்வளோ அப்படின்னா 84 rupees. எவ்வளோ லாஸ்ட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ 16 divided by cost price into 100. இது வந்து போட வேண்டாம், ஏன்னா 100 கேன்சல் ஆயிட்டு எவ்வளவுதான் வரப்போகுது 16% தான் வரப்போகுது. 100 பேஸ் பண்ணி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டிஃபரன்ஸோ அதை மட்டும் நம்ம பர்சன்டேஜா எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல். ஒரு ஆர்டிகளோட மார்க்கெட் பிரைஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஷாப்கீப்பர் பர்ச்சேஸ்ட் இன் 2 successive discounts 10% and 20%. பர்ச்சேஸ்டு ஓகேவா, என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த 2 successive discountsல பர்ச்சேஸ் பண்ண போறாங்கன்னா வாங்க போறாங்க, ஒரு கடைக்காரர்கிட்ட இருந்து வாங்க போறாங்க அப்படின்னா அப்ப அதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் போக மீதி இருக்கிறதெல்லாம் காஸ்ட் பிரைஸா இருக்கு. அப்போ 600 இருக்கு, அதுல 90%. ஏன்னா வந்து 10% ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட், செகண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ 20% போயிடுச்சுன்னா மீதி 80%. இதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட். அப்போ 00 கேன்சல் ஆயிடுது, இந்த 00 கேன்சல் ஆயிடுது. மல்டிப்ளை பண்ணுங்க 8 into 48 into 9 468 சாரி 432 432. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்பெண்ட் 68 rupees வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுவும் என்னோட காஸ்ட் பிரைஸ்ல தான் வரும். நான் வந்து வாங்குற ஒரு பொருளை அப்படின்னா அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறதும் என்னோட பிரைஸ்ல தான் வரும். ஸோ 68 rupees வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா 500 வந்து என்னோட காஸ்ட் பிரைஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களா சோல்டு தி ஆர்டிகல் ஃபார் 600 rupeesக்கு விற்கிறேன். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா 600 rupees. காஸ்ட் பிரைஸ் 500 தெரிஞ்சிருச்சு, செல்லிங் பிரைஸ் 600 கொடுத்துருக்காங்க. கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எவ்வளோ 100 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 தான் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்க்கான வேல்யூ இருக்கும். 00 இங்க கேன்சல் பண்ணா 20%. 20% எப்படி இருக்கு அப்படின்னா செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ வாங்கினதை விட வித்தது தான் அதிகம் அப்படின்னா இது ப்ராஃபிட்ல இருக்கு. அப்ப ஆப்ஷன் பாம்பே பி தான் வந்து ஆன்சர். 20% ப்ராஃபிட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a shopkeeper sells 1/4 of his items loss of 12%. என்கிட்ட இருக்க மொத்த ஒரு பொருள்ல அந்த பொருள்ல என்ன ஆகுதுன்னா 1/4 ஆஃப் அந்த ஐட்டம்ஸ் மட்டும் வந்து 12% லாஸ்ல விற்கிறேன் அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணலாம்னா 1/4 ஆஃப் த ஐட்டம் 12% லாஸ்னா மைனஸ் டினோட் பண்ணுது, -12ல இருக்கு. ஓகேவா, மல்டிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் 1/3 ஆஃப் த ரிமைனிங் ஐட்டம்ஸ் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 44%. மீதி இருக்க ஐட்டம்ஸ்ல 1/3 வந்து எவ்வளவுனா 44% ப்ராஃபிட்ல விற்க போறேன். ஸோ அடுத்து வந்து ரெஸ்ட் ஆஃப் த
மீதி இருக்க எல்லாத்துலயும் வந்து எல்லாமே வந்து லாஸ் ஆஃப் 7% லாஸ்ல விற்க போறேன். அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இருக்க கொடுத்திருக்க ஐட்டம்ஸ்க்கான இது. செகண்ட் என்னன்னா ரிமைனிங் இருக்க ஐட்டம்ஸ் 1/4 முதல்ல போயிடுது. 4 பொருள்ல ஒரு பொருள் போகுதுன்னா மீதி 4 பொருள்ல 3 பொருள் இருக்கும். ஓகேங்களா? மீதி இருக்கிறதெல்லாம் 3/4 ஆஃப் த ஐட்டம்ஸ். அதுல 1/3 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 44% ப்ராஃபிட்ல வித்திருக்காங்க. 44 இதுவும் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் மறுபடியும் ஆட் பண்ண போறேன். எதை ஆட் பண்ண போறேன் அப்படின்னா ரெஸ்ட், மீதி இருக்க ரெஸ்ட். அப்ப 3/4லயே மீதி இருக்கிறது 3 பொருள்ல ஒரு பொருள் வித்துட்டேன் 3/4ல. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 3ல 2 இருக்கும். அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 7% லாஸ்ட்ல விற்க போறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஓவரால் பர்சன்டேஜ். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா கேன்சல் பண்ண போறோம். 3 டைம்ஸ் 3 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 11, இங்க என்ன ஆகுது 2 டைம்ஸ், இது கேன்சல் ஆயிடுது. ஸோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 3.5. அப்ப எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. -3 + 11 -3.5. ஏன்னா பிளஸ் இன்டூ மைனஸ். ஓகேங்களா? அப்ப இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா 6.5 வரும். -11ல இருந்து -6.5 போயிடுச்சுன்னா 4.5 + 4.5ன்றதுனால ப்ராஃபிட்டா இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் கெயின் 4.5% கெயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 36 ஆர்டிகல். 36 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் வந்து சேமா இருக்கு. எதுக்குன்னா செல்லிங் n ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ். அப்போ 36 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் n ஆர்டிகல் ஆஃப் செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ காஸ்ட் பிரைஸ் பை செல்லிங் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். n / 36 தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 120% கிடைக்குது. அப்போ செல்லிங் பிரைஸ் தான் இது, காஸ்ட் பிரைஸ் தான் இதுன்னு டைரக்டா எடுத்துக்கலாமா ரேஷியோல? 120 இது வந்து 100 இருந்தது அப்படின்னா 120% தான் வந்து என்னவா இருக்கும்? ஏன்னா 20% ப்ராஃபிட் கொடுத்து தான் விற்க போறேன். ஸோ செல்லிங் பிரைஸ் 120% இருக்கும். அப்ப டைரக்டா என்ன பண்ணலாம்னா என்ன கேட்டிருக்காங்க? என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. n தேவைன்னா நான் காஸ்ட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 120% தான் இந்த 36னா 100% எவ்வளோன்னு கிடைச்சா எனக்கு என்னோட வேல்யூ தெரிஞ்சிருமா? காஸ்ட் பிரைஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். 0 0 கேன்சல். இங்க கேன்சல் பண்ணனா 3 டைம்ஸ். அப்போ 30 தான் வந்து காஸ்ட் பிரைஸ் ஆர் n ஓட வேல்யூ. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஷாப்கீப்பர் அலோஸ் a discount of 22% on his customer. 22% வந்து ஷாப்கீப்பர் அலோ பண்றாங்க டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டில் கெயின்ஸ் 36% வந்து கெயின் ஆகுது. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. காஸ்ட் பிரைஸ் வந்து 1092 கொடுத்தாச்சு. இதனால என்ன ஆகுதுன்னா எனக்கு ஸ்டில் வந்து கெயின் ஆக போகுது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்டா வந்து ஃபார்முலாலேயே வந்து ரிலேட் பண்ணிடலாம். செல்லிங் பிரைஸை நான் வந்து ரிலேட் பண்ண போறேன். என்ன பண்ண போறோம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் எடுக்கிறது தான் செல்லிங் பிரைஸ். அப்போ 100ன்னு வச்சுக்கிறேன். 100 + ப்ராஃபிட் தான் வந்து காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் எடுக்கிறது தான் வந்து செல்லிங் பிரைஸா வருது. அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ்ல 100 - டிஸ்கவுண்ட் போட போறேன். சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ 1092 × 100 + ப்ராஃபிட் எவ்வளோ 136 is equal to மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு தெரியல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 100 - டிஸ்கவுண்ட் 100 - 22 அப்படிங்கிறது 78. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போறோம். இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 டைம் ரிமைனிங் 312 4 டைம் 14 × 136 என்னன்னு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1904 இதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா? சரிங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சம் இருக்கு. இந்த சம்க்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.